ஓம் சிவாய நமக. ஓம் கிருஷ்ணாய நமக. ஓம் நந்திவாகனாய நமக. ஓம் காமதேனாய நமக. ஓம் நாற்பத்தென்மராய நமக. ஓம் நாற்பத்தென்மர் குலதேவதாய நமக. ஓம் ஜானகல்வராய நமக. ஓம் தோகைமலை கோட்டை ஆளவட்ட கவுண்டர் மகா ஸ்ரீ தம்மக்க பீரகவுடராய நமோ நமோ நமக. ஓம் திருமலசாமி கவுடராய நமோ நமோ நமக. இந்த மெத்த முடிப்பன் கோயிலுக்கு வந்து அவங்க என்னென்னா இப்போ இந்த ஆளவட்ட கவுண்டர் இப்போ இது தோமலக்கோட்டையிலேருந்து இதை பேட்டி காங்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க பரம்பரையினருக்கும் அவங்க இந்த சமூகத்திலேருந்து தாத்தையன் வந்து இப்போ ஒரு காலகட்டத்தில் சாமாநாயக்கருக்கு அப்புறம் வந்து அவங்க அரசாட்சி பண்ணியிருக்காங்க. தோமலக்கோட்டை இப்போ இது இப்போ இன்னும் இருக்கிற இந்த ஏரியாவே அவங்க வந்து ஒரு கல்வெட்டு வச்சு அவங்க வந்து இப்போ முன்ன காலத்தில் இந்த மெத்த முனியப்பன், தொப்பைசாமி, இது இப்போ தங்க முனியப்பன் இவங்க எல்லாத்தையும் அவர் வச்சு இப்போ இது வெள்ளைக்காரங்காலத்தில் வந்து இப்போ ரொம்ப போராடி இருக்கார். போராட்டி அவர் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. இந்த இரும்புமுறைக்கு சாமாநாயக்கர் வந்து வெள்ளைக்கோட்டையில் இருக்கார். இது பேர்நாய்க்கம்பட்டி இது இந்த 18 பட்டி கிராமத்துக்கும் இந்த கோயில் சம்மந்தப்பட்டது. அதில் நாங்கள் பரம்பரை பூசாரியாக இருக்கிறோம். இப்போ வந்து என்னட்டினா இது வந்து இப்போ இந்த கோயிலுடைய நிர்வாகத்தையும் இந்த கோயிலுடைய பேரையும் இது ரொம்ப வெளியில் காட்டுவதற்காக இந்த இப்போ இது உங்கள் சமூகத்தினருக்கும் எங்கள் இப்போ எல்லாத்துக்கும் நல்ல இது வரவேற்பு கொடுத்து நாங்கள் வரவேற்கிறோம். காமுகுல உறவுகள் அனைவருக்கும் தோகமலைக்கோட்டை காமுகுல பிரியமன்று அன்பான வணக்கங்கள். நமது ஆதி உற்பவ வரலாற்று தொடர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதனை மேற்கு மாத்தினிப்பட்டியைச் சேர்ந்த ஸ்ரீமான் சிவலிங்க அவர்கள் திறம்பட தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொடர் 34வது தொடராக வெளிவருகிறது. ஆதி காலத்திலே இந்த திண்டுக்கல் மாவட்டம் உஜிலியம்பாறை தாலுகா ராமகிரிக்கு உட்பட்ட இந்த பகுதிகளிலே ஆளவட்ட கவுண்டருக்கு தொடர்பு எல்லையாக இருந்து கல்யாண நரசிங்க பெருமாள் திருக்கோயிலும் இந்த மெத்த முனியப்பன் கோயிலும் மேலே இருக்கின்ற தொப்பேஸ்வரரும் இங்கே தங்க முனியப்ப சாமியும் அவருக்கு துணையாக இருந்து இந்த அன்றைய காலகட்டத்திலே தட்டைய நாட்டுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையப்பெற்ற இந்த தலம்தான் என்பதை இந்த தருணத்திலே பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். இந்த வரலாறு சிறப்பாக வெளிவருவதற்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்ற முங்குபெத்தன்பட்டியைச் சேர்ந்த அருமை தம்பி இளங்கை பிரபு அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த காட்சியை மேலும் வெளிவருவதற்கு நீங்கள் எங்களுக்கு உற்சாகத்தையும் ஆதரவையும் தருவீர்கள் என்பது நான் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மெத்த முனியப்பன் கோயிலிலே பரம்பரையாக ஆதி காலத்திலே இருந்து இன்றைக்கு பூசாரியாக இருக்கின்ற ராமன் அவர்களையும் இந்த தருணத்திலே நான் அவர்களை நன்றியோடு திரும்பி பார்க்கின்றேன். இந்த தொடர் வெளிவருவதற்கு அவரும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார் என்பதிலே இந்த நன்றியோடு அவருக்கு இந்த முனியப்ப சாமி நல்வாக்கு அருளும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஸ்ரீ மெத்தமுனியப்பன் கோவில் பூசாரி எம் ராமன், முனியாண்டி பூசாரி மகன் எம் ராமன். ஆனால் இந்த கோயில் வந்து இப்போ பரம்பரையாக வந்து நாங்கள் பூசாரி தானம் பண்ணிகிட்ருக்கோம். ஆரம்ப காலத்தில் எங்கள் பாட்டா வந்து செந்தரையில் பிறந்து ஒரு பல்லு ஒரு சடையோடு பிறந்து அவங்க இப்போ இங்கே இப்போ பேனாய்க்கம்பட்டி ஊர் நாயக்கர் இவங்க இப்போ தலைமையில் இப்போ இங்கே வந்து முனியப்பன் சொல்லி அங்கேயும் போய் சொல்லி இது செந்தரையிலையும் சொல்லி ஆரம்பத்துலேருந்து கொண்டாந்து இங்கே வச்சுருக்காங்க. அந்த வாரிசு வம்சம்தான் நாங்கள் இந்த கோயிலில் பூசாரி பண்ணிகிட்ருக்கோம். இதில் சாமாநாயக்கர் வந்து வெள்ளக்கோட்டை அப்படின்னு அங்கே அரண்மனை இருக்குது. அவங்க யாரும் இது வாரிசு கிடையாது. இடையில வந்து பேரநாயக்கம்பட்டியில் வந்து ஊர் நாயக்கர் இப்போ ஊர் பொதுமக்கள் இருக்காங்க. இது 18பட்டி கிராமத்துக்கு இருக்காங்க. 18பட்டி கிராமத்துக்கும் இந்த கோயில் வந்து ஒரு மூலத்தான மெத்தமுனியப்பன் கோயில், தொப்பைசாமி, கும்பப்புலி, இது தங்கமுனியப்பன், மாணிக்கர கன்னியாய், இந்த எல்லா இந்த 18 படிக்கிறவங்களும் இப்போ இதுக்கு இந்த முனியப்பன் கோயில் சம்மந்தப்பட்டது. இந்த கோயிலில் நாங்கள் இப்போ பரம்பரையாக பூசாச்சாரம் பண்ணிட்டு வரோம். இதை வந்து நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இது சில தலைமுறைக்கு தெரியாது, ஆனால் இதை தெரியறதுக்காக தான் சொல்லியிருக்கோம். அதனால் எந்த பிரச்சனையும் இந்த இங்கே பேட்டி கொடுத்தவங்களுக்கும் இங்கே வந்தவங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இந்த மெத்த முனிப்பன் அருளாலை இப்போ தோமலக்கோட்டை பேர் ஆலவட்ட கவுண்டரு ஆலவட்ட கவுண்டரும் இருக்கிற பொதுமக்கள் எல்லாத்துக்கும் இந்த முனியப்பன் வந்து நல்ல இது அருளை கொடுத்து நல்ல இது சுகத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் கொடுத்து இந்த முனியப்பன் கோயிலும் இந்த ஊர்களும் நல்லா செழிப்பாக இருக்கணும் வேண்டிக்கிறோம். வணக்கம். ஓம் பராசக்தியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் நாராயணா போற்றி, ஓம் நமச்சிவாய போற்றி. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம் பாறை வட்டம் கோம்பை கிராமத்திலே மெத்தை காட்டிலே சீரோடும் சிறப்போடும் எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற மெத்தை முனியப்ப சாமி போற்றி போற்றி. மெத்தை முனியப்ப சாமி பக்தர்களிடம் பரிவோடும் விரைவோடும் செல்லுகின்ற குதிரை வாகனம் போற்றி. அவருக்கு உதவியாயிருக்கின்ற பரிவார தெய்வங்கள் போற்றி போற்றி. எல்லா தேசமும் செழிப்புற்று இருக்க, எல்லா நாளும் இன்புற்று இருக்க, வையகம் வளம் பெற, வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்களை தெரிவிக்க அந்தந்த பகுதிகளிலே வாழுகின்ற சான்றோர்களும் பெரியோர்களும் தெய்வங்களும் ஆதரவாக இருப்பதாக சான்றுகள் பல காலங்களாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றன. அவ்வாறாக இந்த திருக்கோவிலை சுற்றிலும் பெரும் மதிப்போடும் பெரும் புகழோடும் பெரும் நலங்களோடும் வாழுகின்ற சான்றோர் பெருமக்களே, இந்த சான்றோர் பெருமக்களை உருவாக்க இல்லங்களிலே பத்தினி விரதத்தை கடைபிடித்து மேன்மையோடு வாழ்ந்து அவர்கள் பார்க்கின்ற தொழிலை தெய்வம் போல் மதித்து வீட்டில் உள்ளவர்களுக்கு பணிவிடைகள் காலை முதல் இரவு வரை செய்து தெய்வ வழிபாடு செய்து அத்தனை பேரும் மேன்மையாக வாழ்ந்து எல்லா சுகங்களையும் அடைவதற்கு ஏதுவாக இருக்கின்ற தாய்மார்களே, உலகெங்கிலும் வாழுகின்ற காமுகுல காப்பு ஒக்களிக மகாஜனங்களே, இந்த அத்தனை பேரும் சேர்ந்து ஈன்றெடுத்த செல்வ குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் அல்லாது உலகெங்கிலும் வாழுகின்ற யூடியூப் சேனலுடைய தமிழன் 0247 என்கின்ற வாயிலாக கண்ணுறுகின்ற ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அடியேனுடைய வணக்கங்களை தெரிவிப்பதற்கு முன்பாக இந்த திருக்கோவிலிலே இந்த 34வது தொடரை காட்சிப்படுத்துவதற்கு உறுதுணையாய் இருக்கின்ற இந்த திருக்கோவிலை சுத்தமாக வைத்திருந்து இந்த திருக்கோவிலை நேர்த்தியாக வைத்திருந்து வருகின்ற பக்தர்கள் அத்தனை பேரையும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் கருணையோடும் பழகி தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தை பெற்றுத் தருகின்ற பரம்பரை பூஜாரியாக திகழ்கின்ற ஸ்ரீ ராமன் அவர்களே, இந்த திருக்கோவிலை நிர்மாணித்து அக்காலம் தொட்டு இக்காலம் தொட்டு வாழ்க்கையை பிறளாது பார்த்து
இந்த திருக்கோவிலுக்கு வந்து ஆண்டுதோறும் 6 மாதத்திற்கு ஒரு முறையும் 3 மாதத்திற்கு ஒரு முறையும் மாதத்திற்கு ஒரு முறையும் மாதத்திற்கு இருமுறையும் வழிபாடு செய்து பக்தர்களை எல்லாம் மேன்மையடைய வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆளவட்ட கவுண்டர் அவர்களே, அவர்களுக்கு உறுதுணையாக வந்திருக்கின்ற அவருடைய பங்காளிகளே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை இந்த திருக்கோவில் முன்பாக தெரியப்படுத்தி இறைவனையும் மறுமுறை பணிந்து வணங்கி இந்த காட்சியை தொடங்குகின்றோம். ஓம் சிவாய நம. இந்த நல்ல நிலையிலே கடந்த வாரத்திலே வெளிவந்த தொடர் எவ்வாறு இருக்கிறது என்று பலரும் பல வகையிலே நேரடியாக அடியனிடம் கேட்டார்கள். அதிலே முக்கியமாக வேடசந்தூர் வட்டம் காசிபாளையத்திற்கு அருகாமையிலே இருக்கின்ற சிங்கிலுக்காம்பட்டியிலே இப்பொழுது நீங்கள் இந்த காட்சியிலே காணுகின்ற 2 வயோதிகர்கள், இவர்கள் அறிவுரை கூறுவதைப் போல் இவர்கள் தங்களுடைய மனங்களை வெள்ளைப்படுத்தி வெண் சிரிப்பாக புன்சிரிப்பாக இந்த காட்சியை தருகின்ற அத்தனை பேரும் சேமமாக இருக்க வேண்டும், இந்த காட்சியை காணுகின்ற அத்தனை பேரும் சேமமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்து கூறிய அந்த முதுபெரும் சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றியை கூறி இந்த வாரத்தொடரை தொடங்குகின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே காமகுலத்தவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து சிறப்புற்று மேன்மைகள் பல எய்துகின்ற நிலையை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். ஆக நாம் காமகுலத்தவர் வாழ்க்கை கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கான வாழ்க்கையை நாம் நிறைவு செய்து விட்டோம். ஆக இந்த தருணத்திலே இந்த காமகுலத்திலே ஆளவட்ட கவுண்டர் என்று தற்பொழுது நாம் கூறுகிறோம். ஆயினும் ஆளவட்ட கவுண்டர் என்று பெயர் பெறுவதற்கு முன்பாக அவர்கள் பெரிய கவுண்டர் என்கிற பெயரையே பெற்றிருந்தார் என்பதை நாம் மனதிலே நிறுத்தியாக வேண்டும். ஏனென்றால் அக்காலத்திற்கும் இக்காலத்திற்கும் நடந்த வாழ்க்கை முறைகளை நாம் வேறுபாடு படுத்தி நாம் மனதுக்குள்ளே எண்ணி பார்த்து நாம் பலரோடு பகிர்ந்து கொள்ள இந்த தருணம் சிறந்ததாக அமையும். ஆக இந்த காட்சியை கண்டு கொண்டிருக்கின்ற, இந்த காட்சி ஏற்கனவே கண்டு பலரோடு பகிர்ந்திருந்த அத்தனை பேரும் நீங்கள் மனதிலே நன்றாக பதிய வைக்க வேண்டுவது என்னவென்றால், நமது காமு குலத்தவர் தேவகணமாக உருவானவர்கள் என்பதை அத்தனை பேரும் மனதிலே வைத்திருக்கிறீர்கள். கலிகாலத்திலே மனித கணமாக மாறி மனிதனுடைய உயர்ந்த நோக்கத்தை கொண்டு வாழ்க்கை வாழ்ந்து தமக்காக வாழ்வியலை கூறுவதற்கு குலகுருவும் அதற்காக உகந்தவரையும் தேர்வு செய்து அதற்காக குலகுருவோடு குல தலைவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அந்த ஜானக்கல்வர் அவர்கள் என்பதை தெரிந்தோம். அதன் பிறகாக குலகுரு என்று சொல்லக்கூடிய பெரிய கவுண்டர் என்று சொல்லக்கூடிய பதவிகளை வகுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சான்றோன் தனக்கு அவ்வளவு மக்களையும் சந்தித்து அவ்வளவு பிரச்சனைகளையும் எளிதிலே தீர்த்துவிட முடியாது, அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது. ஆக குலத்திற்கு ஒருவரை நாம் தலைவராக தேர்வு செய்ய எண்ணுகிறோம் என்று கூறும் பொழுது இவரை நோக்கி அத்தனை பேரும் நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று பல குளங்களிலே இருந்து பலரும் முன்வந்ததாக நாம் கடந்த தொடரிலே அறிந்திருந்தோம். அந்த நிலையிலே இந்த 48 குலத்திற்கும் 48 தலைவர்களை தேர்ந்தெடுப்பது ஆளவட்ட கவுண்டருக்கு என்னமோ சற்று கடினமாகவே இருந்திருக்கலாம். ஆனால் இறைவன் காட்டிய வழி, சிவபெருமான் காட்டிய வழி, இவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி அவர்களிலே ஒவ்வொருவராக யாரெல்லாம் கையை தங்களுடைய தலைக்கு மேலே உயர்த்தி இருந்தார்களோ, நான் இந்த குளங்களை காப்பதற்கு ஆளவட்ட கவுண்டர் இடும் சேவைகளை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அத்தனை பேரும் முன் வந்தார்கள். அதிலே இந்த 48 குளத்திலேயும் 48 பேர் முன்னவராக நின்று தங்களுடைய கையை, வலது கையை தங்களுடைய தலைக்கு மேலே உயர்த்தி இருந்தார்கள். ஆக அத்தனை பேரும் அங்கே சிறந்தவர்கள் தான், கடின உழைப்பாளிகள் தான், பண்பாட்டை காப்பவர்கள் தான். ஆயினும் தங்களுடைய கைகளை மேலே உயர்த்தியவர்கள் எல்லா வகையிலேயும் இவர்கள் மேலும் மேலும் உறுதுணையாக இருப்பார்கள் என்கின்ற நிலையை இந்த பெரிய கவுண்டர் அவர்கள் அறிந்து அத்தனை பேரையும் மகிழ்ச்சி ஆரவாரத்திலே இருக்கின்ற அத்தனை பேரையும் அமைதி காக்க செய்து அந்த கையை தலைக்கு மேலே உயர்த்தவர்களை மட்டும் சற்று முன்பாக வந்து அமரும்படி இவர்கள் படிக்கிறார்கள்.
ஆக அந்த கையை தலைக்கு மேலே உயர்த்திய 48 குல அன்பர்களும் அருகாமையிலே வந்து அமர்ந்த பொழுது அவர்களுடைய முகத்திலே இறைவனுடைய முகத் தோற்றமும் இறைவியுடைய உடல் தோற்றமும் என்னவெல்லாம் மனிதன் தகதகவென்று பார்க்க துடிக்கிறாரோ இறைவனை அம்மாதிரியான தோற்றத்திலே பேரொளியோடு அவர்கள் ஆளவட்ட கவுண்டர் என்று தற்பொழுது நாம் அழைக்கின்றோம். அக்காலத்திலே பெரிய கவுண்டர் என்று சொல்லக்கூடியவர் முன்பாக வந்து முன்னே தங்களுடைய கரங்களை கட்டிக்கொண்டு நிற்கிறார்கள். ஆக இந்த நிலையை கண்ணுற்ற அங்கே கூடியிருந்த அந்த குல மக்களும் இந்த பெரிய கவுண்டர் என்று சொல்லக்கூடிய குலகுருவும் மிக்க மகிழ்ச்சியோடு இறைவன் கொடுத்திருக்கின்ற அனுக்கிரகம், இறைவன் கொடுத்திருக்கின்ற நற்கருணை என்று மனதுக்குள்ளே உளம் மகிழ்ந்து அவர்களை வரவேற்று அவர்களை தனியே அமர வைக்கிறார். இந்த நிலையிலே அந்த 48 குலத்திலிருந்தும் 48 தலையாய மக்கள் அங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற காட்சி தேவலோகத்திலே இந்திர சபையிலே இந்திர சபையை கூட்டின பிறகாக இறைவன் என்ன ஒரு அழகை கண்டாரோ, என்ன ஒரு நேர்த்தியை கண்டாரோ, என்ன ஒரு தெய்வலோகத்தை கண்டாரோ அம்மாதிரியான தோற்றத்தை அங்கே கூடியிருந்த மக்களும் அங்கே இருந்த தெய்வங்களும் கண்ணார காணுகின்ற ஒரு பாக்கியத்தை அந்த நிலையிலே அந்த திருச்சபை அறிந்திருக்கிறது. ஆக அந்த திருச்சபை தெய்வ சபையாக, தேவ சபையாக, சக்தி சபையாக, ஞான பீடமாக அங்கே அந்த சபை வீட்டு இருப்பது கண்டு அத்தனை பேரும் இறைவன் நமக்கு எந்நாளும் உறுதுணையாக இருந்து கருணை புரிகிறார் என்று மகிழ்வு பொங்க அவர்கள் சந்தோஷமாக சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, கிருஷ்ணாய நம, கிருஷ்ணாய நம, கிருஷ்ணாய நம, எல்லா தெய்வங்களும் அங்கே அனுக்கிரகம் புரிகிற அளவுக்கு அங்கே இந்த குரலை எழுப்பி வழிபாடு செய்கிறார்கள். ஆக தெய்வம் பிரசன்னமானதை போல் இந்த 48 பேரும் இந்த பெரிய கவுண்டருக்கு உறுதுணையாக இருப்பது கண்டு அந்த சபையே மகிழ்ந்து அந்த உன்னத நிலையை அந்த மகாசபை அடைந்து அந்த வானமும் அங்கே காமுபுர பூமியும் ஒன்றாக தெய்வ கடாட்சம் பெறுவதை அத்தனை பேரும் கண்ணுற்று அடுத்து இந்த பெரிய கவுண்டர் என்ன அந்த 48 பேருக்கும் பணிவு செய்ய போகிறாரோ, பணிக்க போகிறாரோ என்று ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்த நல்ல நிலையிலே பெரிய கவுண்டர் அவர்கள் 48 பேர் நான் தேர்வு செய்ததாக நினைக்க வேண்டாம். நம்மை படைத்து நம்மை காத்த கிருஷ்ண பரமாத்மாவும் ஸ்ரீ சிவபெருமானுமே இந்த வழியை காமித்திருக்கிறார்கள். ஆக மனிதனாக நாம் தனிப்பட்டு எந்த ஒரு பாதையும் தேர்ந்தெடுத்து விட முடியாது. இந்த காம குலத்தவருக்காக கலாச்சாரம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, நாகரிகம் இருக்கிறது, மரபு இருக்கிறது. அத்தனைக்குள்ளேயும் தான் அந்த இறைவன் காட்டி கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் நினைக்க வேண்டும். நாம் எப்பொழுது வாழ்ந்தாலும் மரபை மீறி வாழலாகாது, கலாச்சாரத்தை மீறி வாழலாகாது, பண்பாட்டை மீறி வாழலாகாது. இந்த கோட்பாட்டுக்குள்ளே தான் வாழுகின்றவன் காமகுலத்தவன் ஆவான். ஆக இந்த 48 பேரும் கடவுள் தேர்வு செய்து கொடுத்ததாக நாம் எண்ண வேண்டும் என்று இவர் உள்ளத்தை வெளிப்படுத்துகிறார். இதை கண்ணுற்ற அந்த 48 குல நன்மக்களும் ஆஹா, இறைவனுக்கான குணம் அப்படியே இந்த பெரிய கவுண்டருக்கும் இருக்கிறதே. ஆக இறைவனும் இந்த பெரிய கவுண்டர்களும் ஒரு நிலையிலே மனசை வைத்திருப்பவர்கள் தான் போல் இருக்கிறது என்று தங்களுடைய மனசை மிக மிக மகிழ்ச்சி படுத்தி இறைவனுடைய திருநாமத்தை பலமுறை கூறி அந்த இடத்திலே ஆளவட்ட கவுண்டர் அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஒட்டுமொத்தமாக குரலாக எழுப்புகின்றார். ஆக இந்த பெரிய கவுண்டருடைய அன்றைய நிகழ்வு இந்த 48 பேரும் இறைவன் தேர்ந்தெடுத்து கொடுத்ததாக நினைத்து இன்றைய நாள் அத்தனை பேரும் தங்களுடைய மனைகளுக்கு சென்று அவரவருக்கான பணிகளை கவனியுங்கள், இறை வழிபாடு அத்தனை பேரும் கட்டாயம் போய் செய்திடுங்கள் என்று அன்பான வார்த்தைகளை கூறி அங்கே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் அன்னதானத்தை பகிர்ந்தளித்து வயிறார உண்டு நீரை வயிறார உண்டு அவர்களுடைய தங்களுடைய மனைகளுக்கு அனுப்பி வைத்து இறைவனுக்கு மறுமுறையும் நன்றி கூறுகிறார். ஆக இவ்வாரத்திற்கான இந்த நிகழ்வு இத்தோடு நிறைவடைவதற்கு இந்த திருக்கோயிலிலே அருள்பாலிக்கின்ற இந்த மெத்தை முனியப்பன் சாமியும் பரிகார தெய்வங்களும்
உதவியாய் இருப்பது கண்டு பெரும் மகிழ்வு கொண்டு பெரும் பணிவு கொண்டு அவர்களை மறுமுறையும் வணங்கி இந்த நிகழ்வுக்காக காட்சிப்படுத்துவதற்காக இங்கே இடம் கொடுத்து இங்கே வரவேற்று உபசரித்த அத்தனை பேருக்கும் மிகுந்த நன்றியை பணியோடு தெரியப்படுத்தி அடுத்த முறை வெகு சிறப்பான தகவலாக அடுத்த வாரத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற தகவலை அத்தனை பேருக்கும் அன்போடு கூறி நன்றியோடு சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று அவரை போற்றி விடைபெறுகிறேன். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா.